தமிழ் பண்பாட்டை, தமிழ் நாகரிகத்தை, தமிழ் பெண்களை கேவலமாக சித்தரிக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை மக்களே புறக்கணியுங்கள். நான் பிக் பாஸுக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன். மக்கள் போராட்டம் நடத்துவேன். சட்ட போராட்டம் நடத்துவேன். நீதிமன்றத்திற்கும் விரைவிலே சென்று இந்த பிக் பாஸ் ஒழிய வேண்டும் என்று நான் சட்ட போராட்டம் நடத்துவேன். வழக்கை தாக்கல் செய்வேன். நானே அந்த வழக்கை நடத்தி பிக் பாஸுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். தமிழ் பண்பாடு காக்கப்பட வேண்டும், தமிழ் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, இந்த ஈரோடு மாநகரிலே ஒரு சிறந்த மருத்துவமனை உள்ளது. ஒரு சிறந்த மெடிக்கல் ஷாப் உள்ளது. இதை பற்றி நான் கடைசியில் பாடலாக பாடவிருக்கிறேன். இப்பொழுது இரவு மணி 3. இது இருட்டாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே பொழுது விடிந்துவிடும். பொழுது விடிந்தாலும் இருட்டாக இருப்பதனால் இரவு என்றுதான் தமிழர்கள் சொல்வார்கள். அந்த காலத்திலிருந்து வெளிநாட்டுக்காரர்கள் இதை விடியற்காலை என்று சொல்வார்கள். தமிழர்கள் இருட்டு என்று சொன்னால் அதை இரவு என்று தான் சொல்வார்கள். ஆகையால் இந்த இரவு நேரத்திலும் நான் மக்களை பற்றி சிந்திக்கிறேன். தமிழ் பண்பாட்டை பற்றி சிந்திக்கிறேன். தமிழர்கள் வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றேன். எனக்கு இந்த வன்முறை, ஆபாசம் இதுவெல்லாம் நான் வெறுத்து ஒதுக்கியவன். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே வன்முறை இருக்கக்கூடாது என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். இந்த நாட்டிலே குற்றங்கள் அதிக அளவில் நிகழ்வதாக நான் கருதவில்லை. மக்கள் கருதுகிறார்கள். தமிழகத்திலே அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது எதனால் என்றால் மதுவால் தான் நடக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மதுவை இந்த நாட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். பெண்கள் தாக்கப்படுகிறார்கள். பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு தமிழகத்திலே சரியான பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகள், 1 வயது பெண் குழந்தை கூட இந்த நாட்டிலே தன்னந்தனியாக வெளியிலே விளையாட முடியாது. அது மட்டுமல்லாமல் 90 70 வயது 80 வயது முதிய பெண்கள் கூட தனியாக எங்கும் செல்ல முடியாது. அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே காமவெறி பிடித்த மிருகங்கள் மனிதன் என்ற போர்வையிலே வலம் வருகின்றன. இதை நான் வன்மையாக கண்டிப்பதோடு பெண்ணினத்தை பாதுகாக்க வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். போக்சோ சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும். போக்சோ குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் விரைவிலே உச்சநீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடர்ந்து நீதி அரசர்களை கேட்டுக்கொள்வேன். இருக்கட்டும். இருந்தாலும் இந்த நாட்டிலே அன்பு